பெஸ்ட் டேட்டா இருக்கணுமா இல்லை ஒஸ்ட் டேட்டா இருக்குமா? நீங்களே வந்து உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்ட பேசி பழகி அந்த பர்சனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூட்டு போக போறீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே அந்த ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த பர்சனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒஸ்ட் டேட்டா தான் முடியும். அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும், ஒரு நல்ல கனெக்ஷனை பில்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து உங்களோட ட்ரூவான ஒரு செல்ஃபை காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் அட்ராக்ட் ஆகி நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டில் வந்து பெஸ்ட் டேட்டா மாற்ற முடியும். அந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் அனலைஸ் பண்ணது, அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, ப்ளஸ் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டேட்டை பெஸ்ட் டேட்டா மாற்ற முடியும் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தேவைப்படுமே, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படலனாலும் ஃபியூச்சரில் தேவைப்படும், அதனால சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பயே பார்த்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணதும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் க்ரூமிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லெட்ஸ் கோ டு தி வீடியோ. வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்ல வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான இடம். அதாவது நீங்க வந்து ஸ்டார்டிங் கிரியேட் பண்ற இம்ப்ரெஷனும் எண்டிங்ல முடிக்கிற இம்ப்ரெஷன் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றதும் எண்ட் பண்றதும் அந்த பர்சன் வந்து ஞாபகம் வச்சுக்க போறாங்க. அதனால ஸ்டார்டிங்கை நான் இப்போ சொல்லிடுறேன் அண்ட் எண்டிங்கை நான் லாஸ்ட்ல சொல்றேன். நீங்க ஸ்டார்டிங் அந்த பர்சனை பார்த்த உடனே நீங்க வந்து உங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுக்கோங்க. நீங்க அந்த பர்சன் கூட செம்மையான ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, நல்லா பேசுவீங்க அப்படின்னா நீங்க அந்த பர்சனை பார்த்த உடனே போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஒரு ஹக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த பர்சனை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா, ஜெனியூனா ஏதாச்சும் வந்து அந்த பர்சன்ட்ட நல்லா இருந்திருக்கும், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லா இருக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை வச்சு அந்த பர்சனை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஒரு ஹக் பண்ணும்போது, நீங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை வந்து நீங்க ஸ்டார்டிங்கே கிரியேட் பண்ணும்போது அந்த ஒரு ராப்போ செமையா பில்ட் பண்ணிட்டீங்க. அதனால உங்களோட ஃபர்ஸ்ட் டேட் அன்னைக்கு டே ஃபுல்லா வந்து சூப்பரா போகும். அதனால நீங்க ஸ்டார்டிங்கே இந்த ராப்போ பில்ட் பண்ணுங்க. போன உடனே இல்ல நீங்க வந்து அந்த பர்சன் கூட ரொம்பலாம் உங்களுக்கு பழக்கம் இல்லைனாலும் ஜென்ரலா ஹக் பண்றது நார்மல் தான். பட் நீங்க ஓகே அந்த அளவுக்குலாம் இல்லைன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு காம்ப்ளிமெண்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்ல அந்த ராப்போ இருக்கு பாத்தீங்களா, சரியா பில்ட் பண்ணிட்டீங்க. அதனால போக 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 இன்னுமே நல்லா போகும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடவே பண்ணாதீங்க. கண்டிப்பா அந்த பர்சனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பர்சனை மீட் பண்ண உடனே வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும், இல்லை ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி உங்களோட போன் எடுத்துட்டு வராத ஒரு மெசேஜை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நீங்க அப்படி பண்றதுனால அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது மாதிரி காட்டும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பர்சனுக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது போன் நோண்டிட்டு இருந்தா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா பொண்ணுங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால கமான் நீங்க வந்து போனுன்ற ஒண்ணை வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேட்ல யூஸே பண்ணாதீங்க. எப்போ வந்து டிராவல் பண்றீங்களோ அப்போ மட்டும் எடுங்க. அந்த பர்சன்ட்ட பேசும்போது உங்களோட போனை வந்து மறந்துடுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பயுமே வந்து அந்த பர்சனை அதிகமா பேச வைக்கணுங்க. நீங்க வந்து கம்மியா தான் பேசணும். ஏன்னா நீங்க வந்து அதிகமா பேசுனீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்னடா அவன் வளவலன்னு பேசிட்டே இருக்கான்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் டேட் எப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகும்னா ஒஸ்ட் டேட்டா ஃபீல் ஆகும், எப்படா முடியும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோ அதை எடுத்து விட்டு அவங்கள பேச வச்சிருங்க. அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க, நீங்க வந்து வெறும் லிசன் மட்டும் பண்ணா போதும். அந்த பர்சனுக்கு எப்படி தோணுனா, வாவ் இந்த பர்சன் சூப்பரா லிசன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் டேட் அவங்களுக்கு பெஸ்ட் டேட்டா இருக்கும். அதனால இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாவோ இல்லை ட்ரிக்காவோ இல்லை எப்படியோ யூஸ் பண்ணுங்க. ஆனா இதுதான் வந்து ஒரு எஃபெக்டிவான வே. இது வந்து ஒரு நார்மலா எப்பயுமே வந்து ஒரு உமன் சைக்காலஜில வந்து அவங்க அதிகமா பேசி நம்ம லிசன் பண்ணா அவங்களுக்கு வந்து நம்மள பிடிக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்ல. நெக்ஸ்ட் நான் இப்போ சொல்ல போறதா இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமானது, உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டை வந்து சப்கான்ஷியஸா வந்து அந்த பர்சனுக்கு உங்களை பிடிக்கணுன்றதுக்காக இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. ஆக்சுவலி இது வந்து நேச்சுரலாவே நீங்க வந்து பில்ட் பண்ணிட்டீங்க. நேச்சுரலி நீங்க இப்படிதான் ஒரு பர்சன்னா உங்க கூட யார் வந்தாலுமே அவங்களுக்கு பிடிக்கும். அதாவது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் எப்படின்னா, நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து கைண்டா இருக்கணும். பிளஸ் வந்து நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புள்கிட்ட எல்லாம் நம்ம வந்து கைண்டா இருக்கும். அந்த வெயிட்டர் கிட்ட, செக்யூரிட்டி கிட்ட, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம வந்து கைண்டான ஒரு ஆட்டிடியூட காட்டுறோம். பிளஸ் வந்து அந்த பர்சன் வந்து உள்ள வரும்போது அவங்களுக்காக டோரை ஹோல்ட் பண்றதா இருக்கட்டும், சேரை எடுத்து நவுத்தி வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க பண்ணும்போது அந்த பர்சனுக்கு உங்க மேல வந்து அப்படியே ஏறிக்கிட்டே போகுங்க அட்ராக்ஷன் லெவல். அதனால நீங்க வந்து இது வந்து அந்த பர்சனுக்காக பண்ணணும்னு கிடையாது. இது வந்து ஒரு நேச்சுரலாவே நீங்க ஒரு கைண்டான பிஹேவியரை டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவீங்க. அது எல்லாமே வந்து அந்த பர்சனுக்கு பிடிக்கும். அதனால கமான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேட் வந்து இந்த விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணும்போது பெஸ்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் வந்து கொஸ்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நீங்க பேசுறத வச்சு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஓகே நேர்ல
பேசிக்கலாம்னு ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்க. இல்லை நீங்களே வந்து சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸை வந்து ஓப்பன் எண்டட் கொஷின்ஸை வந்து ரொம்ப அஃபெக்ட்லாம் ஆகாத மாதிரி சில கொஷின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நடுவில் வந்து பேசுறதுக்கு டாப்பிக்கே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி லேக் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு இடத்துல கேப் வந்துச்சுன்னா அப்போ ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, ஃபன்ஃபுல்லாக, பிளேஃபுல்லாக, டீசிங்காக இது மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். அந்த ஃபன் வந்து கன்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது தான் அந்த ஃபர்ஸ்ட் டேட் வந்து முடிகிற போது வா இன்னைக்கு நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நார்மல் கொஷின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்ன மாதிரி தான் எண்டிங் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ எண்டிங்க்கு வந்துட்டோம். லாஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து அந்த பர்சன் கூட ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹவரோ 2 ஹவர்ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா எண்டில் முடிக்கும் போது அந்த பர்சன் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான நோட்டை வந்து அந்த பர்சனோட மைண்டில் வந்து திணிச்சிருங்க. அதாவது மைண்டில் திணிக்கணும்னு இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக போயிருக்கும். நீங்கள் வந்து உடனே வந்து சொல்லலாம் இன்னைக்கு டே வந்து சூப்பராக போச்சு, இந்த டைம் போனதே தெரியல, இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் சப்கான்ஷியஸாக வா ஆமாம் இல்லை நமக்கு வந்து இன்னைக்கு டே சூப்பராக போச்சுன்னு அவங்களுக்கும் தோணும். ஸோ தட் அது வந்து 2 பேருக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு கனெக்ஷன் நல்லாவே பில்ட் ஆகும். இல்லை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, ஓகே டக்குன்னு வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு டே சூப்பராக போச்சுல அப்படிலாம் சொல்லி நீங்கள் முடிக்கும் போது உங்களோட எண்டிங் நல்லா இருந்துச்சு, ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட டே அந்த ஃபர்ஸ்ட் டேட் வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் போயிருக்குன்னு அர்த்தம். அதனால உங்களோட ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எண்டிங்குமே ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி ஒரு வீடியோவுக்கு வந்து அந்த ஊக்கு முக்கியமோ அதுக்கு மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேட்டுக்குமே வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அந்த எண்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதனால இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ப்ளஸ் நடுவுலையுமே நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் டேட் வந்து சூப்பராக போகும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து லைக் பட்டனை தட்டுங்க. ப்ளஸ் வந்து யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் நீங்களும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும் நினச்சிங்கன்னா சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர் அன்டில் திஸ் பாய்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி கமான் இப்பயும் நான் மறந்துட்டேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வீடியோஸ் வரும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். பாய் 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 பாய்.